ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோசை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்போ ஊற வச்சது இது ஆக்சுவலாக ஒரு 8 hours. ஸோ 8 hours முன்னாடியே வந்து நம்ம பச்சை பயிர் ஊற வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் சில விஷயங்கள்லாம். என்னது இது? ஆக்சுவலாக வந்து பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஆறா எந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன்? யூடியூப் சேனலில் பார்த்தோம்தான், சொல்ல மாட்டேன், தொழில் ரகசியம். எதுலேயும் பூண்டு ஆட் பண்ண மாதிரி சொல்லலையே, நான் பார்த்தனே. சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் அதோட ஆடான்ஸில் அதை ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அதில் வந்து பூண்டு இருக்குது, மிளகா, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பேபி சாப்பிட்றது, அதனால வந்து கம்மியாக தான் போடுவோம். அதனால் நாங்கள் 2 மிளகா தான் போடுறோம். ஒன்று எடுத்துருவேன். அது சின்னது இது எடுத்துரு. சொட்டு மிளகாயை போட்டு பேபிக்கு போடுறாங்க. ஆக்சுவலாக இது நிறையா இருக்குல்ல, கரெக்டாக இருக்கும். சரி, அரைங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் பேபிஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பச்சை பயிறு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாம் தோசை மாவு வந்து வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அது 2 நாள் புளிச்சு போய் அப்புறம் இட்லி ஊற்றி கொடுத்து அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக ட்ரை பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்து இந்த பச்சை பயிர் தோசைங்கிறது யூடியூப்பில் பார்த்து பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சால்ட்டு ஓகே, ப்ளஸ் வாட்டர். இன்னும் இவ்வளோ தண்ணி ஊற்றுறா, மாவு மாதிரி வருது, ஜூஸ் மாதிரி ஏற்போகுது. கொஞ்சம் தண்ணி எடுத்துரு. இப்போ ஒரு ஜூஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மாவு பேஸ்ட் மாதிரி வரணும். இப்படி தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அரைச்சிட்டு வந்துடலாம். சரி, போய் அரைச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாகிடுச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிகரமாக ஊற்றலாம். வெற்றிவேல் சொல்லிட்டு ஊற்ற இது ஒட்டிக்குச்சுன்னா தோண்டி தான் எடுக்கணும். இதுக்குண்ணா ஏன் நம்ம 5 இட்லி ஊற்றணும்? 8 hours வந்து ஊற வைக்கிறோம்ல, ஏன் 5 இட்லி ஊற்றணும்? நம்ம 2 வச்சுட்டு ட்ரையல் பார்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாம்ல. நம்பிக்கையாக இருக்கும். ஓகே, 4 போது சொன்னதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் ஒன்று வந்து ரிசர்வ்டு. ஒரு வேளை சப்போஸ் இட்லிக்கு பதிலாக உப்புமா மாதிரி ஆகிப்போச்சுன்னா இந்த மாவை தோசைக்கு ஊற்றிட வேண்டியதான். சரி, 15 minutes வெயிட் பண்ணிட்டு வருவோம். சரி, வெறும் இட்லியாக சாப்பிட்றது? தேங்காய் சட்னி அது தான் வந்து அரைக்கணும். இந்த வேகத்தில் அரைச்சிடலாம். நீ மதியம் வச்ச காயாக நிறைய இருக்குது, இதோட பரட்டி அடிச்சிடலாமா? ஐயோ, என்ன இவ்வளோ மிச்சமாக இருக்குது? மிச்சமாக இருக்குது. தம்முசா தேங்காய் சாதம் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதானா? இப்படி தோசை ஊற்றி சாப்பிடணுன்னு இருக்குது, என்ன பண்ணுறது? அரிசி மாவில் சாப்பிட்டா என்னென்னமோ வருதுங்கிறானுங்க. அது புளிச்ச சாப்பிட்டா ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க. மெயினாக அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இதிலிருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். அது மெயின் வந்து இந்த மாதிரி இந்த தானியம் அதெல்லாம் ஊற வச்சு இந்த தோசை சாப்பிட்டோன்னா அதுலேருந்து நல்லா ஈஸியாக தப்பிச்சிடலாம். இது என்ன இளநீ உடைப்பியாட்டுறது? தேங்காய் சொட்டு தேங்காயா? உங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தையா? ஊர்லேருந்து எடுத்து வந்தது. எங்கள் பெரியப்பாவோட அது தேங்காய் பிஸ்னஸ்ஸு, அதனால அங்கேருந்து இறங்கியிருக்கு. எனக்கு நல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். போகிறப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஆமாம், பொறுமைசாமி. நீங்கள் பண்ணுறீங்களா? வேணாம், விஷயப்படுத்திக்கலாம். நான் அவ்வளோ நீயே பண்ண. நீங்களும் ட்ரெயின்டு பண்ணுவீங்க. ஒரு 10 minutes முன்னாடி தான் ட்ரெயின் ஆகும். எப்பவுமே தேங்காய் உடைக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்றது இருக்க சுகமே தனி. வரமாட்டேங்குது இல்லை, அதனால் நோண்டி எடுக்கிறதுக்கு தான் அந்த சவுண்ட் கஷ்டம். மெதுவாக எடுக்கணும்.
அவசரத்தில் எடுத்தாலும் அதெல்லாம் வராது. கொஞ்சம் எடுத்துறீங்களா? கஷ்டமாக இருக்குது. சின்னதாக கீத்து போட்டு எடு, பெருசு பெருசாக போட்டு அண்டா சைஸில் வெட்டி எடுத்தீங்கன்னா எப்படி வரும்? இப்போ வரலையா? கேட்டுக்க. நாங்களாம் கண்ணாலேயே படிப்போம். எதை பிடிக்குங்க? பொக்லின் மண்ணு தோன்ற மாதிரி தோண்டிது. நான் எண்ணெய்க்கு வெட்டி எடுக்க போகிறோம். தெரியல. போதும். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இது கூட வந்து நார்மலாக கடலை அதெல்லாம் வந்து அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோக்னட் சீவியாச்சு. இப்போ இந்த கோக்னட்டோட கொஞ்சம் பொட்டு தேங்காயோட கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு 2 கை. 2 கை ஃபுல்லாக. ஏன்னா கோகனட் நிறைய எடுத்துருக்கோம். கோகனட் நிறைய எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுமா. அதுக்கப்புறம் பூண்டு சாக் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி கொஞ்சம். இந்த பூண்டை எதுக்கு சேர்த்துறாங்கன்னு தெரில. தோசையிலையும் சேர்த்துறானுங்க, இதுலேயும் சேர்த்துறானுங்க. ஆனால் நார்மலாக 2 பூண்டு சாப்பிட்டா கிருன்னு ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம். அநியாயத்துக்கு கொஞ்சமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 வரமிளகாய். இது கூட வந்து கொஞ்சம். நெக்ஸ்ட் ரெட் சில்லி 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவில் க்ரீன் சில்லி, இதில் ரெட் சில்லி. அவ்வளோதான். அப்புறம் தண்ணி ஊற்றி சால்ட். அரைக்கலாம். அவ்வளோதான். தண்ணி வச்சு அரைச்சா சட்னி ரெடி. கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இட்லி வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சக்ஸஸ் ஆயிரும் போலையே. இந்த மாவு தோசைக்கு தேவைப்படாது போலையே. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். பார்ப்போம். தேங்காய் சட்னிக்கு வந்து இப்போ தாளிக்க போகிறாங்க. கோகனட் ஆயில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து கோகனட் ஆயில் தான் வந்து சேர்த்திக்குவோம். நல்லதும் கூட. அதனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கோகனட் ஆயில் தான் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். சில்வர் கம்பி பிடிக்கிற சுடலை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு 3மே இருக்குல்ல. நல்லா பொரியணும். இப்போ கருவேப்பிலை போட்டால் ஓடிடணும். ரெடி 1 எஸ்பி இந்த பக்கம் வா, மண்டல அடிச்சிடும். ஓடு 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 ஓடு. அதுக்கப்புறம் வந்து வேணா மிளகா போடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு காரம் இருக்கிறங்காட்டி மிளகா போடல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச பச்சை பயிறு இட்லி ஃபெயிலியர். புஷ் ஆயிடுச்சு. இட்லி பார்த்தீங்களா, ஏதோ களி உருண்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதனால யாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதில் வந்து என்ன தப்புன்னு நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து இது கூட உளுந்து சேர்த்தணுமா. நாங்கள் வந்து அதை சேர்த்தலை. அதனால் இந்த இட்லியை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா கொண்டு போய் கொட்டை தான் வேணும். மீதி இருக்கிற அந்த மாவில் தோசை ஊற்றி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் ஆனால் தோசை வந்துடுச்சு. அழகான தோசை வந்துடுச்சு. அதனால் இனிமேல் யாராவது பச்சை பயிரில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்லி பண்ணாதீங்க, தோசை பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இங்கே பாருங்க, இப்படி கரைச்சி மோர் ஊற்றி தான் குடிக்கணும், களி மாதிரி. வேறு வழி இல்லை. சூப்பரான டெலிஷியஸான பச்சை பயிர் தோசை ரெடி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச்.